ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். ப்ளஸ் நம்ம வந்து அடிஷ்னலாக வந்து ஜிசிபியில் லாகின் பண்ணி மேனுவலாக ஒரு சில டாஸ்க்ஸ் எல்லாம் பண்ணோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து காஸ்ட் எஃபிஷியன்சியாக வந்து நம்ம கம்ப்யூட்டர் இன்ஜினை வந்து யூஸ் பண்ணுறது, எந்தெந்த டைப்ஸ் எல்லாம் இருக்குது கம்ப்யூட்டர் இன்ஜினில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோலாம் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா புரியும். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் இன்ஜின் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜின் வந்து எப்படி காஸ்ட் எஃபிஷியன்சியாக வந்து ரன் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸே உங்கள்கிட்ட வந்து ஒரு அன்ஆப்டிமைஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஃபினாப்ஸ் இன்ஜின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது ஜிசிபியில். ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுற மூலயமா நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது நம்மள்ட்ட இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சு மேக்ஸிமம் அவுட்புட் வந்து நம்மளால் வந்து எடுக்க முடியும். ஓகே. ஸோ அது எப்படிங்கிறது போக போக பார்க்கலாம். பட் நான் இதை இன்னொரு விதத்தில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ லெட்ஸே நம்மள்ட்ட வந்து நம்ம சோலோவாக இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுற ரிசோர்ஸஸ் கம்மியாக தான் இருக்கும். லெட்ஸே இதே ஒரு ஆர்கனைசேஷன் லெவலில் நினச்சி பாருங்க, அவங்க எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ ஸோ அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ்க்கு நிறைய லாட் ஆஃப் சர்வீசஸ் தேவைப்படலாம். ஸோ அந்த சர்வீசஸ்க்கும் அந்த ரிசோர்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து மேனுவலாக செக் பண்ணி ரிசோர்ஸ் வந்து அலோகேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த ஃபினாப்ஸ் இன்ஜின் மூலியமா நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துல பார்த்துக்கலாம். ஸோ எந்த விஎம் வந்துட்டு, அதாவது எந்த ரிசோர்ஸ் வந்து எவ்வளோ நாள் யூஸ் ஆகாமல் இருக்கு, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அந்த ரிசோர்ஸை வந்து வேறு இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற லாட் ஆஃப் சஜஷன் வந்துட்டு இந்த ஃபினாப்ஸ் இன்ஜின் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ தட் நம்ம வந்து நம்ம ரிசோர்ஸை வந்து காஸ்ட் எஃபிஷியன்சியாக வந்து நம்ம வந்து ரன் பண்ணலாம். ஓகே, நம்ம அடுத்து பார்க்கலாம். சொல்ல போனால் நம்மளுக்கு வந்துட்டு 3 pillars ஆஃப் காஸ்ட் ஆப்டிமைசேஷன் இருக்குது. ஒன்று வந்து கமிட்மெண்ட் அண்ட் பில்லிங், அண்டு விஎம் அண்ட் லைஃப் சைக்கிள்ஸ், அண்ட் ஃபிசிக்கல் பவுண்டரிஸ். ஸோ இது 3 மெத்தட் மூலயமா நம்மளோட காஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஈஸியாக ஆப்டிமைஸ் பண்ணலாம். கமிட்மெண்ட் அண்ட் பில்லிங்னா ஒன்றும் இல்லை. ஸோ இதில் வந்து மொத்தம் 2 டைப் இருக்குது, சஸ்டைன் அண்ட் கமிட்டட் யூஸ்ன்னு இருக்குது. நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த 2 மெத்தட் மூலயமா நம்மளோட பில்லிங்கை வந்து நம்ம யூஸ் பண்ண ரிசோர்ஸ்க்கு வந்து கூகுள் வந்து ஒரு சில டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, அது நம்ம எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். விஎம் லைஃப் சைக்கிள்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடியே வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸ்டாண்டர்ட் ஸ்பாட் விஎம் டைப்ஸ் வந்து நம்ம விஎம் கிரியேட் பண்ணும் போதே பார்த்துருப்போம். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்பாட்லாம் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது காஸ்ட் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து ஃபிசிக்கல் பவுண்டரிஸ். ஓகே, சோல் டெண்டன்சி அப்படிங்கிற ஒரு நோட்ஸ் அப்படிங்கிறத பற்றி லாஸ்ட் வீடியோலேயே வந்து நான் சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருப்பேன். சோல் டெண்டன்சி அண்ட் ஷேர் டெண்டன்சி மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து மேனேஜ் பண்ணுற மூலயமா எப்படி நம்ம வந்து காஸ்ட்டை வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சைடில் பார்க்கலாம். சஸ்டைன்டு யூஸ் டிஸ்கவுண்ட்னா ஒன்றும் இல்லை, நம்மள்ட்டேருந்து எந்த ஒரு ஆக்ஷனும் வந்து நம்ம எடுக்க வேண்டாம். நார்மலாகவே நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணுற விஎம் இன்ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து இந்த சஸ்டைன் யூஸ் டிஸ்கவுண்ட் கீழே தான் வரும். இது வந்து N1 or N2 இன்ஸ்டன்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இது வந்து அப்ளிகபிள், மற்ற எதுக்கும் வந்து இப்போதைக்கு அப்ளிகபிள் இல்லை. ஸோ டோட்டலாக சொல்லப்போனால் ஆவரேஜாக 20 to 50% டிஸ்கவுண்ட் வந்து கூகுள் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. அந்த டிஸ்கவுண்ட் வந்து நம்ம அந்த விஎம்ஐ வந்து நம்ம யூஸ் பண்ண நம்ம டிஸ்கவுண்ட் ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்கோப் வந்து ஜிகேஇ அண்ட் சிஇ. ஜிகேஇன்னா ஒன்றும் இல்லை, கூகுள் கோபர்னேட் இன்ஜின் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜின், இது ரெண்டுக்குமே வந்து இது வந்து அப்ளிகபிள். ஓகே, ஆனால் இது வந்து டேட்டா ஃப்ளோ ஆர் ஆப் இன்ஜின் இதுக்கு வந்து அப்ளிகபிள் இல்லை. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் நினைக்க வேண்டாம். இதில் ஒரு சர்வீசஸ் கூகுளில் இருக்குது, நம்ம வந்து போக போக வந்து இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, சஸ்டைன்ட் யூஸ்னால் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வந்து கமிட்டட் யூஸ்னால் என்னென்னா ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ ஒரு ரிசோர்ஸ் வந்து முன்னாடியே தேவைப்படுது,
அதாவது நான் இந்த ஒர்க் நான் பண்ண போகிறேன், இதுக்கு எனக்கு இவ்வளோ ரிசோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட் நம்ம வந்து முன்னாடியே கூகுள்கிட்ட வந்து கொடுக்கணும். அதாவது 1 இயர் கமிட்டா 3 இயர் கமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது நான் ஒரு வருஷத்துக்கு இந்த ரிசோர்ஸ் இப்போ ஒரு 10 விஎம் இருக்குது அப்படின்னா 10 விஎம் வந்து நான் ஒரு வருஷத்துக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன், அதாவது 3 வருஷத்துக்கு நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கமிட்மெண்ட் கொடுக்குறது. ஸோ இந்த கமிட்மெண்ட் கொடுக்குறது மூலியமாக கூகுள் வந்து அப் டு நம்ம 70% வரையும் நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பேசிக்காக சொல்ல போனோம்னா ஒரு கான்ட்ராக்ட் மாதிரின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இதில் இன்னொரு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 3 இயருக்கு ஒரு கமிட்மெண்ட் நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க, 3 இயருக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா இடையிலே வந்து நம்மளால் வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. ஓகே, இடையில நம்ம வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. சப்போஸ் அப்படி வித்ட்ரா பண்ணோம்னா இந்த டிஸ்கவுண்ட் வந்து நம்மளுக்கு வந்து வராது. நம்ம யூஸ் பண்ணதுக்கு நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது ஒரு முக்கியமான ஒரு ட்ராபேக். இதில் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே இது வந்து அப்ளிகபிள் ஃபார் ஜிகேஇ, ஓகே, ஜிகேஇ அண்டு சிஇ. சரியா? ஜிகேனா கூகுள் குபர்னெட் இன்ஜின் அண்ட் சிஇனா கம்ப்யூட் இன்ஜின். ஓகேவா? இப்போ நம்ம வந்து 2 பார்த்தோம் சொல்லப்போனால், சஸ்டைன்ட் யூஸ் அண்ட் கமிட்டட் யூஸ். இதோட சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். ஆக்ஷன் ட்ரிகர், அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சஸ்டைன்ட் யூஸ்க்கு வந்து நம்மளுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்க வேண்டாம். பட் ஆனால் கமிட்டட் யூஸ் வந்து நம்ம வந்து மேனுவலாக வந்து கான்ட்ராக்ட் மாதிரி அவங்ககிட்ட சொல்லணும். ஓகே, மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் அப் டு 50% வரையும் டிஸ்கவுண்ட் நம்ம அதில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கமிட்டட் யூஸில் வந்து அப் டு 70% வரையும் நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்கும். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சஸ்டைன்ட் யூஸில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. நம்ம தேவையில்லாதப்ப நம்ம ரிசோர்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம், தேவை இருக்கப்ப இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் கமிட்டட் யூஸில் உனக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. ஏன்னா நீ வந்துட்டு அவங்கள்ட்ட முன்னாடியே ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி பேசிடுவோம், எனக்கு 10 ரிசோர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி பேசுவோம். அதனால் நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கமிட்டட் யூஸில் வந்து கிடைக்காது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் விஎம். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் விஎம் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் விஎம்னா ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக நம்ம கிரியேட் பண்ணுறோம்ல விஎம், அது எல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் விஎம் தான் வந்து கிரியேட் ஆகும். அதாவது டிஃபால்ட், இன்டிஃபால்ட், அதாவது சொல்லப்போனால் 1:4 ரேஷியோவில் வந்து இருக்கும். அதாவது 1:4 ரேஷியோனா ஒன்றும் இல்லை, ஒரு சிபியூக்கு 4 கோர் மெமரி சொல்லப்போனால். இதில் 5 இருக்குது. ஸோ ஓகேவா, 4 இருக்கணும் மொத்தம். சரியா? ஸோ இதை தான் வந்து 1:4 ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஜென்ரலாக வந்து நம்ம எல்லா விதத்துக்கும் வந்து இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பெரிய டிஸ்கவுண்ட்ஸ் எதுவும் இல்லை ஸ்டாண்டர்ட் விஎம் யூஸ் பண்ணுறதுக்கு. இது நார்மலாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா மேனுவலாக நம்ம க்ரியேட் பண்ணி அதை ரன் ஆகி நம்ம மேனுவலாக ஸ்டாப் ஆகிற வரை இது வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். இது ஓகே, இது வந்து ஐடியலாக வேறு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வெப் சர்வர்ஸ், ஓகே, மீடியம் ஸ்கேல் டேட்டாபேஸ், ஓகே, அண்ட் ஸ்டாண்டர்ட் டெவ் டெஸ்ட் என்விரான்மெண்ட். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் விஎம்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ப்ரீஎம்டிபிள் விஎம் பற்றி பார்ப்போம். சரியா? ப்ரீஎம்டிபிள் விஎம் ஆர் அதர்வைஸ் எபிமெரல் கம்ப்யூட். ஓகே, எபிமெரல் கம்ப்யூட் அப்படின்னா ப்ரீஎம்டிபிள் விஎம். ஓகே, எப்படின்னா ப்ரீஎம்டிபிள் விஎம்னா என்னென்னா, ஸோ இதோட லைஃப் சைக்கிள் வந்து 24 ஹவர்ஸ் தான். சொல்லப்போனால் 24 ஹவர்ஸாக இது வந்து ரன் ஆகும். சொல்லப்போனால் நம்ம இன்றைக்கி நான் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா நாளைக்கு வரை இது வந்து ரன் ஆகும். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் இன்னொன்று நோட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம இந்த விஎம் வந்து எப்போ வேணாலும் கூகுள் வந்துட்டு நம்மள்டேந்து வந்து எடுத்துக்கலாம். அதாவது இது கேரண்டியே இல்லை, எஸ்எல்ஏவே கிடையாது. நம்ம எப்போ வேணாலும் கூகுள் வந்து நம்மள்டேந்து வந்து இந்த விஎம் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். அதாவது கூகுளோட இது சொல்லப்போனால். ஸோ அது அந்த மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டாப் ஆக போகுது அப்படின்னா ஒரு 30 செகண்ட்ஸ் முன்னாடி நம்மளுக்கு ஒரு அலர்ட் மாதிரி நம்மளுக்கு ஒன்று வரும். 30 செகண்ட் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த விஎம் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும். ஓகே, ஸோ இது யூஸ் பண்ணுறது மூலயமா என்ன நம்மளுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா, ஸோ இந்த விஎம்க்கு 80% வந்து சீப்பராக கிடைக்கும். ஸ்டாண்டர்ட் விஎம்மோட 80% சீப்பர்.
சொல்லப்போனால் இந்த 80% சீப்பர் இந்த ப்ரீஎம்டபிள் விஎம். ஓகேவா? இங்கே வந்து நம்ம வந்து மெயினான ஒர்க் வந்து நம்ம ரன் பண்ணணும். இதில் இது வந்து இந்த ஒர்க் வந்து நம்ம வந்து ரன் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ப்ரீஎம்டபிள் விஎம் கிரியேட் பண்ணக்கூடாது. ஏன்னா முன்னாடியே வந்து இப்படி தான் ரன் ஆகும் அப்படிங்கிறத சொல்லி தான் வந்து நம்மள்ட்ட வந்து கொடுக்குறாங்க. சரியா? ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் 24 hours தான் வந்து மேக்ஸிமம் டைமும் கூட. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒர்க் தேவைப்படுது அதுக்குன்னா நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் விஎம் யூஸ் பண்ணாமல் ஒரு ஒன் டைம் ஒர்க்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து ப்ரீஎம்டபிள் விஎம் வந்து நம்ம கிரியேட் பண்ணி அந்த ஒர்க்கை வந்து நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சொல்லப்போனால் நான் இமீடியட் பேட்ச் ப்ராசஸிங் ஜாப்ஸ். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து ஆட்டோமேட்டிக் ரீஸ்டார்ட்டே கிடையாது. ஆட்டோமேட்டிக் ரீஸ்டார்ட் கிடையாது. ப்ளஸ் இது வந்து ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. அதனால் நம்ம வந்து கூகுளில் வந்து ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நம்மளுக்கும் வந்து எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஸ்பாட் விஎம். ஸ்பாட் விஎம்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் இவ்வளோ நேரம் ப்ரீஎம்டபிள் விஎம் சொன்னேன்ல, அந்த ப்ரீஎம்டபிள் விஎம்மோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் வந்து இந்த ஸ்பாட் விஎம். ஓகேவா? அப்கிரேடட் வெர்ஷனை என்ன அப்கிரேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இதில் ஒன்றும் இல்லை, நம்ம அதிலே சொல்லியிருப்போம். ப்ரீஎம்டபிள் விஎம் ஹார்ட் 24 hour லிமிட். அதாவது நம்ம கிரியேட் பண்ண 24 hours வந்து அந்த ப்ரீஎம்டபிள் விஎம் ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட்ராய் ஆகிடும். சரியா? ஆனால் இங்கே ஸ்பாட் விஎம்ல அந்த லிமிட் எதுவும் கிடையாது. இது வந்து லைஃப் டைம் ரன் டைம். ஆனால் இது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். ஸோ சொல்ல போனால் இதில் டிஸ்கவுண்ட் வந்து அப் டு 80% தான். பட் ஆனால் ஸ்பாட் விஎம்ல 60 to 90% வரையும் நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சேம் அதே மாதிரி தான். மற்றபடி எல்லாமே ப்ரீஎம்டபிள் விஎம்ல என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அது எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் வந்து ஸ்பாட் விஎம்க்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். ஒன்லி ஒன் திங் என்னென்னா, இந்த 24 hours லிமிட் வந்து இங்கே வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஓகே? அப்ளிகபிள் ஆகாது. சரியா? மற்றபடி கூகுள் நினச்சா எப்போ வேணாலும் இந்த விஎம்மும் வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணலாம். அவங்க நினச்சா வந்து டெஸ்ட்ராய் பண்ணலாம். ப்ளஸ் நம்ம அதுக்கு முன்னாடி 30 seconds வந்து நம்மளுக்கு வந்து ஷட் டவுன் நோட்டீஸ் வந்து நம்மளுக்கு வந்து வரும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சின்னதாக ஒரு கம்பேரிசன் பார்த்துடலாம். ஸ்டாண்டர்ட் விஎம் வந்து இதான் வந்து பேஸ். ஓகேவா? இதுக்கு வந்து எந்த டிஸ்கவுண்ட்டும் வந்து நம்மளுக்கு கிடையாது. இதே ப்ரீஎம்டபிள் விஎம்னா அப் டு 80% வரை டிஸ்கவுண்ட், ஸ்பாட்டுக்கு வந்து 60 to 90% வரை டிஸ்கவுண்ட். சரியா? அவைலபிலிட்டி வந்து எஸ் கேரண்டீட். அதாவது நம்ம மேனுவலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம எப்போ நம்மளாம் மேனுவலாக ஸ்டாப் பண்ணுறோமோ அது வர இந்த ஸ்டாண்டர்ட் விஎம் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். பட் ஆனால் ப்ரீஎம்டபிள் விஎம்க்கும் ஸ்பாட் விஎம்க்கும் இது அப்ளிகபிள் இல்லை. கூகுள் எப்போ நினச்சாலும் நம்ம அந்த விஎம் வந்து ஸ்டாப் பண்ணலாம். ஓகே? ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம எதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதாவது ஒரு ஜாப் வந்து நம்ம டெய்லி ரன் ஆகணும், இல்லை ரன் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஜாப்ஸ் எல்லாம் வந்து, அதாவது அது ஸ்டாப் ஆனால் ப்ராப்ளம் ஆகிடும் அப்படிங்கிற ஒர்க்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்டாண்டர்ட் விஎம் யூஸ் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். அதாவது நான் இமீடியட் பேட்ச் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உடனே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே நேரத்தில் அது வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் போதே அது கேன்சல் ஆனாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற ஜாப்ஸ் எல்லாம் வந்து நம்ம ப்ரீஎம்டபிள் விஎம் எதர் ஸ்பாட் விஎம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். ஓகே? ரன் டைம் அன்லிமிட்டட். இதுக்கும் அன்லிமிட்டட், ஸ்பாட்டுக்கும் அன்லிமிட்டட். ஆனால் ப்ரீஎம்டபிள் விஎம்க்கு 24 hours மட்டும்தான் வந்து டைம் லிமிட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷேர் டெண்டன்சி, சோல் டெண்டன்சி. ஓகேங்களா? ஷேர் டெண்டன்சி, சோல் டெண்டன்சிலாம் ஒன்றும் இல்லை. இதை வந்து நோட் குரூப்னு சொல்லுவாங்க. சரியா? நோட் குரூப்னு சொல்லுவாங்க. கூகுள் வந்து ஆக்சுவலாக இந்த நோட் குரூப் வந்து இன்பில்டாகவே வச்சுருக்கோம். ஓகேங்களா? நம்ம இப்போ நார்மலாக ஒரு விஎம் கிரியேட் பண்ணோம்னா அது ஷேர் டெண்டன்சியில் தான் வந்து கிரியேட் ஆகும். அதாவது இந்த நோட் குரூப்புக்குள்ள லாட் ஆஃப் நோட்ஸ் இருக்கும். ஓகே? இதில் எது ஃப்ரீயாக இருக்கோ நம்மளுக்கு வந்து கூகுள் வந்து நம்மளுக்கு வந்து அலோகேட் பண்ணும். அதாவது ஒரு நோட் குரூப்பில் இருக்க நம்ம விஎம்ஸை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது.
சொல்லப்போனால் யார் வேணாலும் அது யூஸ் பண்ணலாம். அப்படிங்கும் போது நம்ம வந்து ஷேர் டெண்டன்சி வந்து அப்ளிகபிள் ஆகும். இதே சோல் டெண்டன்சி அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு நோட் குரூப் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருவாங்க, அலோகேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த நோட் குரூப்புக்குள்ளே இருக்க விஎம்ஸை வந்து யாருமே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, நம்ம மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதாவது இது நான் யூஸ் பண்ணாலும் பண்ணலனாலும் இது என்கிட்ட மட்டும்தான் இருக்கும், இந்த நோட் குரூப் வந்து. ஸோ இதுக்கு வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி செப்பரேட்டாக இதுக்கு வந்து காஸ்ட் வந்து அதிகமாகும். ஓகேவா? இது யூஸ் பண்ணுறதுனால என்ன நம்மளுக்கு அட்வான்டேஜஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ரைவசி. ஓகேங்களா? நம்ம மேனுவலாக வந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்குன்னு வந்துட்டு நம்ம ஒரு நோட் குரூப் வச்சுருக்கனால டேட்டா ப்ரைவசி வந்து இதில் வந்து அதிகம், இதை விட கம்பேர் பண்ணுறப்ப. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ரிசோர்ஸ் வந்து மற்ற ப்ராஜெக்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல, ஃபுல்லாக நம்ம ஓன் ப்ராஜெக்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ரன் ஆக போகுது. ஸோ தட் நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸும் வந்து பூஸ்ட் ஆகும். ஓகேவா? பெர்ஃபார்மன்ஸ் வந்து பூஸ்ட் ஆகும் சோல் டெண்டன்சியில். நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா லைசன்ஸ். அதாவது லைசன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பார்த்துருப்போம் பழைய வீடியோலேயே வந்துட்டு, கஷ்டமாக வந்து நம்ம வந்துட்டு ஓஎஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த கஸ்டமாக க்ரியேட் பண்ணுற ஓஎஸ் வந்து லைசன்ஸிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணும் போது கூகுள் வந்துட்டு பெய்டு ஓஎஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த லைசன்ஸ்க்கும் சேர்த்து நம்மளுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து நம்ம தானே யூஸ் பண்ணுறோம், அதனால் அந்த லைசன்ஸ்க்கு ஏற்ற அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆனால் இதே வந்து சோல் டெண்டன்ஸில் வந்து நம்ம லைசன்ஸிங்கும் வந்து நம்ம ஓன் லைசன்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு ஓஎஸ்க்கு வந்து ஒரு லைசன்ஸ் இருக்கும், லெட்ஸே உபுண்டுன்னு ஒரு ஓஎஸ் இருக்குது. அந்த ஓஎஸ்க்கு வந்து என்கிட்ட ஆல்ரெடி ஒரு லைசன்ஸ் இருக்கேன், லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்கேன், சப்ஸ்கிரிப்ஷன். சரியா? இப்போ நான் சோல் டெண்டன்சி யூஸ் பண்ணுறது மூலிமா நான் வச்சுருக்க ஓன் லைசன்ஸை வந்து கூகுள்கிட்ட கொடுத்து நான் அந்த லைசன்ஸ் மூலயமா அந்த உபுண்டு ஓஎஸை வந்து இதில் வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து காஸ்ட்டும் வந்து இதில் வந்து கம்மியாகும். ஓகேவா? இது வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நம்மளோட விஎம் காஸ்ட் வந்து எப்படி டிசைட் ஆகும் அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் ப்ளஸ் நம்ம ப்ரீமியம் இமேஜ், அதாவது நம்ம ஓஎஸ் வச்சுருக்கோம்ல, அதாவது லைசன்ஸ் காஸ்ட் வச்சு தான் வந்து நம்மளோட டோட்டல் விஎம் காஸ்ட் வந்து டிசைட் ஆகும். இதே நம்ம வந்து சோல் டெண்டன்சின்னு ஒரு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுக்க தான் போகிறோம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால. இங்கே வந்து நம்ம ஓன் லைசன்ஸ் யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளோட காஸ்ட் வந்து ஆப்வியஸாக வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா? நம்மளோட காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகே, நம்ம இது வரைக்கும் வந்து 3 மெத்தட் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சஸ்டைன்டு யூஸ் அண்டு கமிட்டட் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். செகண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் விஎம் அண்டு ஸ்பாட் விஎம் பார்த்தோம். தேர்டு வந்து சோல் டெண்டன்சி அண்டு ஷேர் டெண்டன்சி. ஸோ இது 3 பற்றி நம்ம பார்த்தோம். ஓகேவா? இப்போது இது 3 பற்றி பார்த்தோம். ஓகேவா? இப்போது நம்ம வந்துட்டு எப்படி வந்து ஒர்க் லோடு வந்து நம்ம பிளான் பண்ணலாம், அதாவது எப்படி வந்து காஸ்ட் ஆப்டிமைசேஷனாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ அதாவது ப்ரெடிக்டபிள் டேட்டா பேஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்டாண்டர்ட் விஎம் ப்ளஸ் கமிட்டட் யூஸ் 3 years அப்படிங்கிற மாதிரி ப்ளஸ் ஷேர் டெண்டன்சி. ஸோ இது யூஸ் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்டெபிலிட்டி அண்ட் சேவிங்ஸும் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இதே வந்து ஹை ரெகுலேட்டட் கம்ப்யூட், அதாவது உங்களுக்கு வந்து கம்ப்யூட் வந்து அதிகமாக வேணும், கம்ப்யூட்டருக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் விஎம் கமிட்டட் யூஸ், சேம் கமிட்டட் யூஸ் நம்மளுக்கு வந்து இத்தனை இயருக்கு வேணும்னு சொல்லிட்டு கமிட் பண்ணிட்டு போகிறோம். ப்ளஸ் சோல் டெண்டன்சி. ஓகேவா? சோல் டெண்டன்சி யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வந்து ஸ்பீடாகவும் இருக்கும்னு சொன்னால கம்ப்யூட் ஸ்பீட். ஸோ இது 3 வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதே வந்து ஸ்பைக்கி பேட்ச் ப்ராசஸிங் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்பாட் விஎம் ப்ளஸ் சஸ்டைன்டு யூஸ், ஓகேவா, நார்மல் யூஸ், சஸ்டைன்டு யூஸ் அண்டு ஷேர் டெண்டன்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இட் இஸ் ஆப்டிமைஸ்டு ஃபார் ஃபால்ட் டாலரன்ஸ் அண்ட் அக்ரெசிவ் காஸ்ட் கட்டிங். ஓகேவா? இதே வந்து டெவ் டெஸ்ட் என்விரான்மெண்ட்ஸுக்கு நம்ம வந்து
மோஸ்ட்லி ஸ்டாண்டர்ட் விஎம் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நம்ம சஸ்டைன்ட் யூஸே வந்து கொடுத்துக்கலாம், ப்ளஸ் ஷேர் டெண்டன்சியே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த 3 காம்பினேஷனையும் வச்சு நம்மளோட காஸ்ட்டை வந்து ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிஸ்கவுண்ட்ஸும் வந்து கூகுள்கிட்டேருந்து வாங்கிக்கலாம். ஸோ அதனால் நம்மளுக்கு ஆப்வியஸாக அட் த எண்ட் ஆஃப் த நம்ம சேவிங்ஸும் வந்து அதிகமாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம வந்து தியரியாக வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து கூகுள் க்ளவுடில் போயிட்டு அந்த ஃபினாப்ஸ் இன்ஜின் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி அதாவது அது வந்து எப்போ யூஸ் ஆகும்னா, நம்ம வந்து என் நம்பர் ஆஃப் விஎம் இன்ஸ்டன்ஸ், என் நம்பர் ஆஃப் சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணால் தான் அதுக்கு அந்த ஆப்டிமைசேஷன்லாம் வந்து அது வந்து சஜஸ்ட் பண்ணணும் நம்மளுக்கு. எந்த ரிசோர்ஸை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சஜஷன்லாம் வந்து நம்மளுக்கு காமிக்கும். இப்போ வந்து உங்களுக்கு நான் சும்மா காமிக்கிறேன் அந்த ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் நம்ம வந்து ப்ரைஸிங் கால்குலேட்டர் வந்து சும்மா நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, உங்களோட கூகுள் க்ளவுடை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க உங்கள் மெயில் ஐடி கொடுத்து ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த வீடியோ வேணும், எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்க வீடியோ வேணும்னா நான் வந்துட்டு போடுறேன். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நான் வந்து ஃபினாப்ஸ் ஹப்னு டைப் பண்ணிங்கன்னா இது நேராக இங்கே போகும். ஸோ இங்கே வந்து நம்ம பில்லிங் அக்கௌண்ட் சூஸ் பண்ணோம். ஓகேங்களா, இந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ணுறது மூலயமா ஸோ இங்கே நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் காமிக்கும். ஓகே, எவ்வளோ லாஸ்ட் மந்த் வந்து எவ்வளோ சேவிங்ஸ் நம்ம இது மூலியமாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாம் காமிக்கும். ப்ளஸ் இங்கே நம்ம என்னென்ன சர்வீசஸ்லாம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற எல்லாமே வந்து காமிக்கும். ஸோ இங்கே வந்து ரெக்கமெண்டேஷன், அதாவது நம்ம எந்த சர்வீஸை எங்கே நம்ம யூஸ் பண்ணால் நம்ம வந்து கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து இந்த ஃபினாப் ஹப் யூஸ் பண்ணுற மூலிமா பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கமிட்டட் யூஸ் டிஸ்கவுண்ட் செகண்ட் ஒன். ஸோ இந்த கமிட்டட் யூஸ் டிஸ்கவுண்ட் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து முன்னாடியே நம்ம அந்த விஎம் வந்து இத்தனை இயருக்கு, அதாவது 1 or 3 இயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமிட்மெண்ட் கொடுத்து நம்ம வந்து பை பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, நம்ம பை பண்ணி வச்சு நம்ம மந்த்லி வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரைஸிங் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து சும்மா ப்ரைஸிங் கால்குலேட்டர் போடுறேன். சிசிபி ப்ரைஸிங் கால்குலேட்டர். ஓகேங்களா, இந்த கூகுள் ப்ரைஸிங் கால்குலேட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஆட் எஸ்டிமேட். சும்மா நம்ம ப்ரைஸிங் வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னா இதில் வந்து கம்ப்யூட் இன்ஜின் பார்க்க போகிறேன். இப்போது நான் சும்மா இன்ஸ்டன்ஸ் வந்து 2 இன்ஸ்டன்ஸ்னு போடுறேன். பாருங்கள் எவ்வளோ எனக்கு மந்த்லி பில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டல் இன்ஸ்டன்ட் யூசேஜ் டைம், அதாவது டோட்டலாக வந்து எனக்கு பெர் மந்த்துக்கு வந்து 14,060 ஹார்ஸ் வந்து ரன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. நம்ம வந்து இப்போ வந்து 1000 ஹவர்ஸ் ரன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு காஸ்ட் மாறுது. ஸோ நம்ம என்ன ஓஎஸ் இந்த ஃப்ரீ, இதெல்லாம் வந்து ஃப்ரீ, பெய்டு இதெல்லாம் வந்து பெய்டு சர்வர். ஸோ சீக்வல் சர்வர்லாம் வேணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து பெய்டு. அப்போ பாருங்கள் ப்ரொவிஷன் ரெகுலராக இல்லை ஸ்பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கல. ரெகுலர்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஸ்டாண்டர்ட் விஎம் ப்ளஸ் மெஷின் டைப் என்ன, ஓகே, ஜென்ரல் பர்பஸா இல்லை கம்ப்யூட் ஆப்டிமைஸ்டா, மெமரி ஆப்டிமைஸ், ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்ட், இது எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். சரியா, அங்கே விஎம் க்ரியேட் பண்ணும்போது எல்லா ஆப்ஷனுமே இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது நம்ம யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளோட எஸ்டிமேஷன், அதாவது இப்போ சிபியூ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம், அதோட மெமரி. ஓகேவா, இங்கே பாருங்கள் மந்த்லி வந்து $2,124 எனக்கு வந்துட்டு கிடைக்க போகுது. அதாவது பில் பண்ணுவாங்க. நான் இப்போ நான் போட்டிருக்க கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணி நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, ப்ளஸ் நான் ரீஜன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரீஜன் வந்து அமௌண்ட் வந்து நம்மளுக்கு மாறும். இப்போ இது யூரோப்னா கால்குலேட்டிங் சார்ஜஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ரீஜனுக்கு வந்து ஒவ்வொரு காஸ்ட், ஓகே, காஸ்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன்.
கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் எல்லாருக்கும்.